ஆம்ஸ்ட்ராங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்ய கோரிய மனு மீதான விசாரணை தொடங்கி இருக்கிறது. இது குறித்து சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் தரக்கூடிய தகவல்களை கேட்கலாம். சுபாஷ், ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, பகிர்ந்துக்கலாம். தற்போது நீதிபதி பவானி சுப்ராயன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமர்வு, ஒரு நீதிபதி அமர்வு இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக நடைபெறும் இந்த விசாரணையில் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அவரது மனைவி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் நினைவிடம் அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடம், அதாவது பகுஜன் சமாஜ் அலுவலகம் இருக்கக்கூடிய இந்த இடமானது ஆம்ஸ்ட்ராங்கின் பெயரில் இருக்கு. அங்கே புதைக்க அனுமதி வேண்டும் என்பதுதான் இதோடைய பிரேயரா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இங்க அந்த பகுதி, அதாவது இந்த பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இதே தான் சொல்றாங்க, இங்கேயே புதைக்கலான்றாங்க. அவங்க ஆட்சேபனமும் தெரிவிக்கல. ஆகையால நீதிபதி இதை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய ரிக்வஸ்டா இருக்கு, அவங்களோட பிரேயரா இருக்கு. அதே போல ஆம்ஸ்ட்ராங்க பலமுறை நீதிமன்றத்தில் பார்த்திருக்கிற செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறன்றத நீதிபதியும் சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், நீதிபதி அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கை பலமுறை நீதிமன்றத்தில் பார்த்திருக்கிற இந்த செய்தி, அவருடைய அந்த கொலை செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக நீதிபதி சொல்லியிருக்காங்க. தற்போது நீதிபதியின் முன்னாக இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருது. வழக்கில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நினைவிடம் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலக பகுதியில் அமைக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகளே இதுல எந்த ஆட்சேபனமும் தெரிவிக்கவில்லை. மேலும் அவர்களே இங்க நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்கின் மரணத்தை செய்தியில் பார்த்து அதிர்ச்சி அடைந்ததை நீதிபதியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கிறார். 15 அடி சாலையில எப்படி மணிமண்டபம் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை நீதிபதி தரப்புல வச்சிருக்காங்க. அங்க சுத்தி ஏராளமான வீடுகளும் இருக்கு. 15 அடி சாலையில அருகில இந்த நிலம் அமைஞ்சிருந்தாலும் சுற்றி ஏராளமான வீடு அமைச்சிருக்கு. அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் இதுல ஆட்சேபனை தெரிவித்து இப்ப வாதங்கள் இருதரப்பும் நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய தினம் மாயாவதி உள்ளிட்ட தலைவர்கள் வர இருக்காங்க. ஏற்கனவே பல தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு சுபாஷ் இந்த மனு தொடர்பா முடிவில்? ஒருவேளை நீதிமன்றம் இங்க அனுமதி கொடுக்கவில்லை என்றால் ஆவடியில் அவருக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நல்லடக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இன்னும் நீதிமன்றம் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. அதை எதிர்நோக்கி பகுஜன் சமாஜ் கட்சியினரும் சரி, அதே போல அவர்களுடைய ஆதரவாளர்கள், அவர் மூலம் படிப்பில் வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள், அவரது குடும்பத்தினர் என்பது எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவு தங்களுக்கு சாதகமாக வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். தற்போது இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் நின்று, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டருக்கு தொடர்ச்சியாக வரிசையில் நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி வர்றாங்க. இந்த பகுதியில், வட சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பல மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பல நபர்களுக்கு பல்வேறு விதத்தில் அவர் உதவி செய்திருக்கிறார் என்பது இதன் மூலம் பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடந்து விடாமல் இருப்பதற்காக காவல்துறை பெரும் அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான காவல்துறை இந்த பள்ளியில் முழுவதுமாக, பந்தர்கார்டன் பகுதியில் முழுவதுமாக காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும். அதே போல சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் காவல்துறை முழு கட்டுப்பாட்டில் இருக்கு. கடைகள் எங்கேயுமே இயக்கப்படவில்லை. அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுஜன் சமாஜ்களுடைய தேசிய தலைவர் மாயாவதியும் அடுத்த 1.5 மணி நேரத்தில் சென்னை வந்து விடுவார். நேரடியாக இங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் புறப்பட இருக்கிறார். ஏராளமான, நீங்க சொல்றது போல இப்ப அடுத்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை புதைக்க 3 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது என்று அரசு தரப்புல
ஒரு தகவலும் வழக்கறிஞர் ரவீந்திரன் மூலமாக நீதிபதியிடம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், ஆம்ஸ்ட்ராங் உடல் எங்கே நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான விசாரணை ஒருபுறம் நடந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல சுபாஷ், இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக அரசியல் கட்சிகளும் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆதரவாளர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்காங்க. இது அரசியல் ரீதியான ஒரு கொலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதற்கு காவல்துறை தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பகிர்ந்துக்கலாம். நீதிபதி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீராம, விஜயகாந்த் நினைவிடத்தை அமைக்கப்பட்ட இடம் பெரிய அளவிலானது, அதோடு இதை ஒப்பிட முடியாது. ஏனால் இது 15 அடி அளவிலான ஒரு சிறிய சாலை என்று மட்டுமே என்பதை நீதிபதி தனது கருத்தாக சொல்லியிருக்கிறார். பெரிய சாலை அமைந்துள்ள இடத்தை தேர்வு செய்வதே சரியானது என்பது நீதிபதியின் கருத்தாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தை நீதிபதி சொல்லியிருக்கிறார். விஜயகாந்தின் நினைவிட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மரணித்த போது, அவர் இறந்த பொழுது அவரது உடலானது கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தின் பிரதான நுழைவாயிலேயே வலதுபுறத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதை சுட்டிக்காட்டி அதே போல இந்த இவரது உடலும் இங்கே கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி, அதே போல அவருடைய மனைவி சார்பாக, ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி சார்பாக தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் நீதிபதி கருத்தை தெரிவித்திருக்கிறார். 2000 சதுர அடி நிலம் ஒதுக்க அரசு தயாராக இருப்பதாக தற்போது அரசு தரப்பிலும் ஒரு தகவலை நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2000 சதுர அடி நிலம் ஒதுக்க அரசு தயாராக இருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அந்த இடம் எங்கே என்பது நாம் அரசு சொல்லவில்லை, அதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தற்போது நீதிபதியின் கருத்தானது ஒரு மிகப்பெரிய இடம், ஒரு மக்கள் வந்து செல்வதற்கு ஒரு நல்ல இடமாக இருக்க வேண்டும் என்று. சுபாஷ், இன்னொரு முக்கிய விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. மயானம் என அறிவிக்கப்பட்ட பகுதியில் தான் அடக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் 15 அடி சாலையில் எப்படி மணிமண்டபம் அமைக்க முடியும் அப்படிங்கிற நீதிபதியுடைய கேள்வியும் முக்கியமானதாக பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ 2000 சதுர அடி நிலம் ஒதுக்க அரசு தயார் அப்படிங்கு அரசு தரப்புல தெரிவிச்சிருக்கிறதையும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு. அதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தெரியல இன்னும். ஏன்னா ஏற்றுக்கலாம் நீதிமன்றம் இன்றைய தினத்தில் என்ன உத்தரவு கொடுக்கிறதோ அதை மதித்து நடக்க வேண்டியது என்பதுதான் எல்லோருடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கும். நீதிமன்றம் இதில் என்ன சொல்ல இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இப்பொழுது இந்த வழக்கு இந்த உத்தரவானது வர இருக்கிறது. நீதிபதிகள் தொடர்ச்சியாக அந்த கருத்தை சொல்லி வருகிறார்கள். மயானம் என அறிவிக்கப்பட்ட பகுதியில் தான் அடக்கம் செய்ய முடியும் என்று நீதிபதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே போல அரசு தரப்பில் 2000 சதுர அடி நிலம் ஒதுக்க அரசு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இரு கருத்துக்களும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்த என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இங்கே, அதாவது அவருடைய உடல் வைத்திருக்கக்கூடிய பந்தர் கார்டனில் இருந்து பகுஜன் சமாஜ் அலுவலகமானது சுமார் ஒரு 200-300 மீட்டர் தான் இருக்கும். அதற்குள்ள வெகு நெருக்கமான தொலைவு, அங்குதான் பண்ண வேண்டும் என்று இவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இடம் அவர் பெயரில் இருப்பதால் அங்கே நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.